சக நேரத்தில் தயிர் உர ஊற்ற மறந்துட்டிங்களா? ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு 4-5 மணி நேரத்துலேயே சீக்கிரமாக செட் ஆகிற மாதிரியான தயிர் வரைக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட கிறிஸ்பியான பருப்பு வடை எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நிறைய டிப்ஸோடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்பியான பருப்பு வடைக்கு பட்டாணி பருப்பு தாங்க ரொம்ப ருசியாக இருக்கும். கடலை பருப்பு மாதிரி தான் இருக்கும். கடையில் மல்லிகை கடையில் கிடைக்கும். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச வத்தல் 3-4 அதை கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. இதோட நீங்கள் மாசி கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு ஒரு 7-8 பல்லு, கருவேப்பிலை ஒரு கைக்குத்த அளவுக்கு. பூண்டை தோல் எடுக்க வேண்டாம், அதையும் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. அதே மிக்சி ஜாரில் நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்ல ஊறுன பட்டாணி பருப்பை தண்ணி சேர்க்காதீங்க, வடிகட்டிட்டு அப்படியே அந்த ஈரம் இருந்தால் மட்டுமே போதும். அந்த கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. பருப்பு 1-2 இருக்கணும். பருப்பு வடைக்கு அரைக்கும்போது நீங்கள் தண்ணியை சுத்தமாக சேர்க்கக்கூடாது. இந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயே பருப்பு வந்து நல்லா ஊறி போய் இருக்கும். அதை மட்டுமே நம்ம அரைச்சாலே போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது கூட உப்பு, பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் இது சேர்க்கும்போது தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். பொடி வெங்காயமாக சின்ன வெங்காயமாக இருந்தால் பொடிசாக நறுக்கி 1 கப் அளவுக்கு சேர்த்துங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தூளையும் இது கூட நீங்கள் மாசி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் நான் மாசி சேர்க்கலை. பூண்டையும் கருவேப்பிலையும் அரைச்சதையும் இதோடு சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க. பருப்பு வடையை பொறுத்த வரைக்கும் அது நல்லா ஊறி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்ல மாவு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. இது மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சமாக சின்ன உருண்டையை எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப அமுக்கவும் கூடாது. அது உள்பகுதியில் கொஞ்சம் மொத்தமாகவும் வெளிப்பகுதி கொஞ்சம் அமுங்கின மாதிரியும் இந்த மாதிரி இருக்கும். சூடான எண்ணெயில் இதை போட்டு பொரிக்க போகிறோம். நம்ம ரொம்ப நிறைய போடக்கூடாது. அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சும் பொரிக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் 2 பக்கமும் பொன் வறுவலாக வரணும். அதே மாதிரி அடுப்பை ஸ்லோவாக வச்சாதான் பருப்போட உள்ளே வேகும். 1-2 பருப்பு நம்ம போட்டிருக்கோம். அரைக்கும் போதே வந்து நல்லா ஃபுல்லாக அரைக்காமல் கொரகொரப்பாக அரைக்கும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி பேக்கிங் சோடா நம்ம ஒரு பிஞ்ச் சேர்த்தா தான் அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வெளியில் மட்டும் கருத்துடும், உள்ளே வந்து பச்சையாக தான் இருக்கும். இந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரித்து எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான பருப்பு வடை ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான பருப்பு வடை இஃப்தார் டைமுக்கு ரெடி ஆகிடுச்சு. டீ டைம்லையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம தயிர் உர ஊற்ற மறந்துடுறோம் அப்படின்னா நைட்டு சகருக்கு ஒரு 7 மணிக்கே நம்ம உர ஊற்றி வச்சாதான் நமக்கு வந்து அது 3 மணிக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா செட் ஆகி இருக்கும். ஆனால் நம்ம உர ஊற்ற மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிங்க. இப்போ நான் இதை வந்து 9 மணிக்கு உர ஊற்றிட்டுருக்கேன். ஸோ இந்த 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்கும்போது சீக்கிரமாக நமக்கு கெட்டியாகிறதுக்கு டைம் இருக்குது. இதோட வெதுவெதுப்பான பால் நல்லா திக்காக காய்ச்சி ஆறின பால் ரொம்ப சூடோடு ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ வெதுவெதுப்பான பாலை நல்லா ஆற்றிடுங்க. இது வந்து நம்ம ஒரு 9 மணி 10 மணிக்கு கூட நீங்கள் உர ஊற்றிட்டிங்கன்னா காலையில் 3 மணி 4 மணிக்கு நம்ம சகருக்கு எஞ்சி சாப்பிடும்போது சூப்பராக செட் ஆகும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா 2-3 முறை நல்லா ஆற்றி விட்டுடுங்க. அந்த உரமோரோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். கைகளை வச்சு கூட விரலை வச்சு கொஞ்சம் நீங்கள் கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா புளிப்பு சுவை டக்குன்னு ஏறிடும். இதை வந்து நான் மூடி போட்டு இதை நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். மைக்ரோவேவ் அவனோ அல்லது ஓவனில் நீங்கள் வந்து ஓடிஜி அவன் வச்சுருந்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த வார்ம்லேயே வைக்கலாம். அந்த ஓடிஜி அவன் இல்லை அப்படின்றவங்க குக்கரில் நீங்கள் வந்து மூடி போட்டு வைக்கலாம். அது குக்கரில் இல்லைனாலும் ஹாட் பாக்ஸ்க்குள்ளே மூடி போட்டு வைக்கும்போது சீக்கிரமாகவே அது செட் ஆகிடும்.
இப்போ நான் வந்து ஒரு 9-9:30 மணிக்கிட்ட தான் உரைச்சி வச்சேன். இப்போ காலையில் சஹருக்கு நான் ஒரு 3:45க்கு எழுந்திரிக்கிறேன். அப்போ வந்து தயிர் எப்படி உறைஞ்சிருக்குன்றதை பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காக உறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சீக்கிரமாக உர ஊற்ற மறந்துட்டோம் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நைட்டு உர ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.